जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेविदं कपित्त जम्बू पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति तुணை கொண்டு नव கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு इष्ट देवता कुल देवता नक्षत्र देवता प्रार्थना देवता पितृ देवता துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் வாசிக்கப்படுகிறது. இந்த வார ராசி பலன் என்று சொல்லும் பொழுது 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையில் நம்மளுடைய ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த வாரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்னலாம் நமக்கு ப்ளஸ்ஸு எதெல்லாம் நமக்கு மைனஸ்ஸு, நம்ம என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? ஜூன் மாதம், அதாவது எதிர்பாராத பண வரவு உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத நல்ல ஒரு பண வரவுகள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பொருள் சேர்க்கை உண்டு, ஏதாவது பொருள் வாங்குறதோ செய்கிறதெல்லாம் உண்டு. திருமண முயற்சி சாதகமாக முடியும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சாதகமாக முடியும். 4-9 அதிர்ஷ்ட எண்ணாக அமையும். வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. ஏற்கனவே அஷ்டம சனி, அஷ்டமத்தில் குரு, உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும், காய்ச்சல் வரும். வண்டி வாகனத்தில் கவனமாக போகணும், கவனமாக வரணும். காரில் போனாலும் சரி, 4 வீலரில் போனாலும் சரி, 2 வீலரில் போனாலும் சரி, கவனமாக போங்க, கவனமாக வாங்க. பெரியோர்கள் உடல்நலம் கவனம் தேவை. பெரியவங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களோட உடல்நலம் கவனம் தேவை. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதிய முயற்சி கை கொடுக்கும். ஏதாவது புதுசாக ஏதாவது நிறைய நல்ல முயற்சிகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். நிதானம் தேவை. அதாவது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கடகராசி பொறுத்தளவுக்கு வேலையில் இருப்பவர்கள் நல்ல வேலை செய்வாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். வேலையில் இருப்ப ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக வேலையில் சிறப்பாக பணியிடை நல்ல பணியெல்லாம் நல்லா செய்யக்கூடியது. சில பேர் பணியிடை மாற்றத்தை எதிர்பார்ப்பார்கள். நம்ம மாறினா நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க சில பேர். பெண்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலை இடத்துல ரொம்ப வேலையை பிடிச்சி செய்வாங்க. சில பேருக்கு வேலை கிடச்சி வேலையை பிடித்து நல்ல சந்தோஷமாக சில பேர் செய்வாங்க. குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, நம்ம வீட்டில் தானே இருக்கோம், வேறு ஏதாவது நம்ம ராசிப்படி ஏதாவது சின்னதாக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அது ஆடி மாதங்கிறதுனால அதற்குண்டான முயற்சி ப்ராசஸில் இருங்க. ஆவணி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே போல் பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிந்து இருக்காங்க ஒரு தம்பதிகள் டிவோர்ஸ்லாம் ஆகலை, டிவோர்ஸ்க்கெலாம் நாங்கள் இன்னும் போகலை, ஆனால் நானும் என் கணவரும் பிரிஞ்சிருக்கோம், குடும்ப உறவினர்களால் நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாதிரி நாங்கள் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதே உறவுகளால் சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யார் உங்களை அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி சேருவதற்கான வாய்ப்பு உண்டு. மகான் தரிசனம் உண்டு. மகான் தரிசனம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறதோ இல்லை மகாபரிவா தரிசனம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மகான் தரிசனம் அப்படிங்கிறது உண்டு. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா மாணவிகள் படிப்பு நல்லா படிப்பாங்க. ஒரு காலேஜ் படிக்கிறவங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கக்கூடிய +1 +2 படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க. நிறைய நல்ல சூழ்நிலைகள்லாம் நல்லபடியாக இருக்கும். படிப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா படிப்பீங்க. புதிய படிப்பை நிறையா கற்றுக்கணும் அப்படின்லாம் நிறைய நல்லா இருப்பீங்க. ரெண்டாவது கவுன்சிலிங்லாம் போயிட்டுருக்கு. நல்லா உங்களுடைய விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கடன் விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கொடுத்த கடன் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் நீங்கள் கேட்க போனால் கூட உங்களுக்கு டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் கைக்கு வராது. சில விஷயங்கள் ஏன்னா அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ தெரியாது, ஆனால் உங்களுக்கு கைக்கு வர்றது கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்ற மாதிரி இருக்குது. புதிய கடன் பெறுபவர்களுக்கும் சற்று தாமதம் உண்டு. இப்போ பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இல்லை நான் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நான் இது பண்ணியிருக்கேன் சொன்னால் அதுவும் உங்களுக்கு தாமதமாக இருக்கும். சில பேர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் சம்மந்தப்பட்ட, அதாவது கடகராசியில் இருக்கக்கூடிய தொழில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு. நான் ஓனாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா சிறு சிறு பிரச்சனைகள் மறையும். ஸோ கவனமாக இருங்க. வேலையாட்களால் நிறையா பிரச்சனை வரும், கவனமாக இருங்க. அதே போல் அடுத்ததாக இப்போ ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணும், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
கடகராசி பொறுத்த அளவுக்கு நீங்கள் 2 வழிபாடு பண்ணுங்கள். ஒன்று கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள், இன்னொன்று துர்க்கை வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். கால பைரவர், துர்க்கை அண்ட் ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த வாரத்தில் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கோவில் பக்கத்தில் இருக்கோ அந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது. கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது, கடன் நிறையா இருக்குது, கொஞ்சம் முழு பிதிக்கு தான் போய் இருக்கீங்க. ஏற்கனவே கொஞ்சம் சொல் பேச்சு கேட்காம வீட்லேயும் இப்போ மரியாதை இல்லாமல் வேறு இருக்குது. சொல் பேச்சு கேட்குறதில்ல. கடகராசி பொறுத்தளவுக்கு உன் இஷ்டத்துக்கு நீ செய்கிற போகிற வர அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆயில்யம் கடகராசி, பூசம் கடகராசி, புனர்பூசம் நட்சத்திரம் கடகராசி எல்லாம் பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலுமே உங்கள் மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கணும் இல்லையா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு குடும்பத்தில் வேலைக்கு போகிறீங்க வரீங்க, உங்களுடைய மரியாதையை நீங்கள் காப்பாற்றிக்கணும் இல்லையா? சில விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு யோசித்து செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? எல்லாம் பார்த்துக்கோங்க. தொழில் வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஓரளவுக்கு நல்லா சாதகமாக இருக்கும். புதிய தொழில், புதிய வியாபாரம் செய்தெல்லாம் நல்லாயிருக்கும். அதே போல் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்லா இதாக இருக்கும். பேக்கரி ஷாப் நடத்துபவர்களுக்கு இந்த வாரம் சற்று நஷ்டமான சூழ்நிலைகள் வரும், கெட்ட பேரும் வரும். பேக்கரி நடத்துகிறவங்களுக்கு சில பேர் பார்த்திங்கன்னா எதையாவது ஒரு பொருளை கொடுத்து அது ஒரு மிஸ்டேக் ஆகி அது ஒரு சண்டை சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. ஹோட்டல் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சுமூகமாக போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. சில பேர் பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தாலே, வெளியில் போயிட்டு இந்த வாரம் வெளில போயிட்டு வரான்னு சொன்னால் புதிய சண்டையோடு தான் வீட்டுக்கு வருவான், ஏதாவது புதிய பிரச்சனையோடு தான் வருவான். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட வீட்டு பெண்கள் கொஞ்சம் கவனமாக பேசுங்க, கவனமாக நடந்துக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இருக்கும். வாழ்த்துக்கள்.